ஹலோ வியூவர்ஸ். லாஸ்ட் எபிசோட்ல என்ன பார்த்தோம்னா, அவங்க பையன் ஃபோட்டோவ ஜீவன்ட்ட காமிச்சு அப்பாலஜி கேட்க சொல்லுவாங்க. பட் ஜீவன் முடியாதுன்னு சொன்னதுனால கார வச்சு அவர் மேல ஹிட் பண்ணிருவாங்க. அதுல ஜீவன் இறந்துருவாரு. இப்போ இந்த எபிசோட்குள்ள போலாம். ஜீவனை கொலை பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ கோர்ட் ரூம்ல இருக்காங்க. அவங்களுக்கு 10 இயர்ஸ் தண்டனை கொடுக்க சொல்லி ப்ராசிக்யூஷன்ல சொல்றாங்க. சோவோட லாயர் ஜட்ஜ் கிட்ட சோவோட சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுடைய தண்டனை காலத்தை குறைக்க சொல்றாங்க. இப்போ ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஜீவனை ஆக்சிடென்ட் பண்ணதுக்காக நான் வருத்தப்படவே இல்லை. இன்னொரு சான்ஸ் கிடைச்சா கூட நான் இப்படிதான் நடந்துப்பேன். அதனால எனக்கு எந்தவித கருணையும் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. சோவோட இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டு யூரி அண்ட் காங் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. பிகாஸ் அவங்க சிச்சுவேஷன் இங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா அவங்களுடைய தண்டனை காலம் இன்னும் கூட குறைஞ்சிருக்கும். ஜட்ஜ் சோக்கு 7 இயர்ஸ் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. சோ இப்ப கோர்ட் ரூம்ல இருந்து ஜெயில் கூட்டிட்டு போறாங்க. இதை பாக்குற ஃபேமிலி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. சோவோட ரெப்புடேஷன் மொத்தமாவே முடிஞ்சிருச்சு. இங்க காங் ஒரு நியூஸ் சேனல்ல ஆங்கரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சோவுடைய அந்த 7 இயர்ஸ் ஜெயில் தண்டனையை நியூஸ்ல ரீட் பண்ண சொல்றாங்க. பட் அவர் அங்க பிரேக் டவுன் ஆகுறாரு. அந்த நியூஸ் அவரால் கன்வே பண்ணவே முடியல. அவரோட ஹையர் அபிஷியல்ஸ் அவர்கிட்ட கோவப்படுறாங்க. சோவை இப்ப ஜெயில போட்டுறாங்க. அவங்களோட பையனையும் அவங்க ஹஸ்பண்டையும் பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. காங் சோவை மீட் பண்றதுக்காக ரிப்பீட்டடா ஜெயிலுக்கு வர்றாரு. பட் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. காங் சோக்காக நிறைய லெட்டர்ஸ் போடுறாரு. பட் எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டேன்றாங்க. ஒன் டைம் கூட காங்க மீட் பண்ணவே இல்லை. அவாய்ட் பண்ணிட்டுறாங்க. காங்க்கு அவங்க பையனுடைய ஆக்சிடென்ட் பத்தின டவுட் இருந்துட்டே இருக்கு. அதனால ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு ஜீவாங்கோட லொகேஷன் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுல ஜீவாங் இந்த எக்ஸ் மேயர் கிம் ஜான் ட்ரிங்க் பண்ண தெரிய வருது. சோக்கு ஜெயில இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமுமே அவங்களுடைய பையனுடைய எண்ணங்கள் தான் அவங்க மைண்ட்ல வந்துட்டு இருக்கு. அவங்க இப்போ ஒரு சீவிங் மிஷின்ல தச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கூட அவங்களுக்கு ஒரு டால் பார்க்கும்போது அவங்க பையனோட ஞாபகம் வருது. தையல் மிஷினுக்குள்ள கையை விட்டுறாங்க. கை ஃபுல்லாவே அவங்களுக்கு பிளட்டா வந்துட்டு இருக்கு. ஜெயில உள்ள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது குவான் பாக்குறாரு. இதான் குவானோட இன்ட்ரோடக்ஷன் சீன். குவான் பார்ட் டைமா சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு இருப்பான். இப்போ அன்கான்சியஸ் ஸ்டேட்ல இருக்காங்க. அப்ப அவங்களோட பையனையும் ஹஸ்பண்டையும் ஒரு ஃபாரஸ்ட்குள்ள தேடிட்டு இருக்கிற மாதிரி விஷுவல்ஸ் வருது. அது மட்டும் இல்ல, ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு மெயின் டோர் அவங்க லாக் பண்ண மாதிரியான எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு வருது. பாத்துக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அம்மா வர்றாங்க. அவங்க 2 பேருமே இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம பிரேக் டவுன் ஆகி அழுகுறாங்க. காங் ஃபைனலா ஃபைண்ட் அவுட் பண்றாரு ஜீவாங் அண்ட் எக்ஸ் மேயர் கிம் ஜோன் ஒன்னா படிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதும். அது மட்டும் இல்ல, ஜீவான் பனிஷ்மெண்ட்டை கம்மி பண்ண ஜட்ஜ் அண்ட் ஜீவானுக்காக வாதின லாயர் எல்லாருமே கிம் ஜோனுக்காக வேலை பாக்குறவங்கன்னு. இப்ப கிம் ஜோன் ஒரு பொலிட்டீஷியன். அவருடைய இன்ஃபுளுன்ஸ்னால தான் லாயர் கில்ட்டியா ஃபீல் பண்ண வச்சிருப்பாரு. காங் இப்ப கிம் ஜோனை மீட் பண்றதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு காங் கிம் ஜோன் ஒரு பிரைவேட் பிளேஸ்ல மீட் பண்ணி சிசிடிவி ஃபுட்டேஜஸ் காமிச்சு ஜீவாங் ஜட்ஜ் லாயர் எல்லாருமே உங்களுக்காக தான் வேலை பார்த்திருக்காங்க அப்படின்றத கேட்கிறாரு. இதுக்கெல்லாம் ரீசன் 2012 நீங்க மேயரா இருந்தபோது நீங்க செஞ்ச கரப்ஷனை நான் எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணதுக்காகவான்னு கேட்கிறாரு. கிம் ஜோன் ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்றதே கேர் பண்ணாம காங் அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கேட்கிறாரு. அதுக்கு கிம் ஜோன், காங் உனக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்தது? ஒரு பொலிட்டீஷியனை பார்த்து உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு காங் ரிப்ளை பண்றாரு, நான் ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஆனா நீங்க ஒரு பொலிட்டீஷியனா இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சு நீங்க தான் பயப்படணும் அப்படின்னு சொல்றாரு. காங் அங்க இருந்து கிளம்பும் போது கிம் ஜோன் ஒரு போட்டோ அவர்கிட்ட காமிக்கிறாரு. அந்த போட்டோவை பார்த்து காங் ஃப்ரீஸ் ஆயிடுறாரு. அது காங்குடைய ஃப்ரண்ட் டோர் கேட் போட்டோ தான். ஆக்சுவலி ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு ஃப்ரண்ட் டோர் கேட்டை லாக் பண்ணி தான் இருப்பாங்க. ஆல்ரெடி உன்னோட ஒய்ஃப் இப்ப டிப்ரெஸ்ட் ஸ்டேட்ல தான் இருக்காங்க. இந்த போட்டோவை காமிச்சு அவங்கள மேலும் மேலும் டிப்ரெஸ் பண்ணவா அப்படின்னு கேட்டு காங்க மிரட்டுறாரு. கிம் ஜோனால சோக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ நினைச்சு காங்குமே அமைதியா போயிடுறாங்க. சோவோட ரூம்மேட்ஸ் 3 பேரு. அதுல யான் ஒருத்தவங்க இருக்காங்க. யான் சோக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. ஸ்டார்டிங்ல யான் கூட பேசாம தான் இருக்காங்க. காலங்கள் போக போக சோமே யான் கூட நல்லா பேசி பழகுறாங்க. கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்காக குவான்லாம் இங்க கேரல்ஸ் பண்றாங்க. அதை பார்க்கும்போது சோக்கு அவங்க பையனோட ஞாபகம் வருது. கிம் ஜோன் த்ரெட்டன் பண்ணதை பத்தி காங் திங்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் முன்னாடி யூஎஸ்ஏல இருந்து வந்த ஜாப் லெட்டர் அண்ட் ஃபிளைட் டிக்கெட் இருக்கு. காங்கோட அம்மா ரெஸ்டாரண்ட்க்கு யூரி அண்ட் அம்மா கிட்ட காங் யூஎஸ்ஏக்கு ஜாப்காக ஷிஃப்ட் ஆக போறதை பத்தி சொல்றாங்க. இதை கேட்ட யூரி அண்ட் அம்மா பிரசன்ட்க்கு போய் மீட் பண்ணி இந்த நியூஸ் கன்வே பண்றாங்க. பட் கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லாத பார்த்து யூரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க, நீங்களும் காங்கும் இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்தா உங்க மேரேஜ் லைஃப் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். காங்க மீட் பண்ணுங்க, அவரை யூஎஸ்ஏக்கு போக வேணாம்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுங்க. காங்க மீட் பண்ண ஓகே சொல்றாங்க. காங்க பார்த்ததும் அவர்கிட்ட அப்பாலஜி கேக்குறாங்க. இவ்வளவு நாள் உங்களை பார்க்காம இருந்ததுக்காக உங்களுக்கு கிடைச்ச யூஎஸ்ஏ ஜாப்க்கு என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதுக்கப்புறம் நீங்க என்ன பார்க்க வராதுங்க. லைஃப்ல நான் உங்களை இனிமே பார்க்கவே விரும்பல. பிகாஸ் உங்களை பார்க்கும் போதெல்லாம் நம்ம பையன் கூட நம்ம வாழ்ந்த லைஃப் தான் ஞாபகம் வருது. நான் அதை பத்தி இனிமே திங்க் பண்ண விரும்பல. நீங்க உங்க லைஃப்ல மூவ் ஆன் பண்ணி போங்க அப்படின்னு சொல்றாங்க. காங்குமே சோவோட மைண்டை சேஞ்ச் பண்ண ரொம்பவே ட்ரை பண்றாரு. பட் சொல்றாங்க, நான் ஒரு மர்டரர், எப்பவுமே ஒரு நியூஸ் ஆங்கரோட ஒய்ஃப் ஆக முடியாது அப்படின்னு. இனிமே உங்களுக்கு என்னோட லைஃப்ல இடமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட காங் ரொம்பவே வருத்தப்பட்டு கிளம்பிடுறாரு. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 2020ல சோவை பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. சோவோட ரூம்மேட் ஃப்ரெண்ட் யான் ரிலீஸ் ஆக போற டைம் வந்துருச்சு. யான் ரிலீஸ் ஆனது அவங்க விசிட் பண்ண நினைக்கிற பிளேஸ் பத்தி சொல்றாங்க. அது ஒரு மவுண்டன். அங்க மேல ஒரு ட்ரீ இருக்கு. அந்த ட்ரீயோட நேம் விஷ் கிராண்டிங் ட்ரீ. அந்த ட்ரீ கிட்ட போய் என்ன விஷ் கேட்க போறாங்கன்னா, அவங்க பண்ண கிரைம்னால நிறைய மக்கள் சஃபர் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்க சொல்லி கேட்க போறாங்க. யான்ட்ட
நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த பிளேஸ்க்கு ஒன் டே போகலாம்னு சொல்றாங்க. பட் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் யான் இப்பதான் சோ கிட்ட அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் பத்தி சொல்றாங்க. யானுடைய உடல்நிலை ரொம்பவே சரியில்லாம இருக்கு. ஸோ நான் அந்த உலகத்தை விட்டு சீக்கிரமாவே போக போறேன். நீ அதுக்கு ப்ரிப்பேர்டா இருந்துக்க. வாழ்க்கையில் நீ நிறையவே இழந்துட்ட. ஸோ என்னுடைய இழப்பை நினைச்சு நீ வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. யான் சோ கிட்ட ஒரு புக் கொடுக்குறாங்க. அந்த புக்ல யான் என்ன கிரைம் பண்ணாங்க அப்படின்றது டீட்டெயிலா இருக்கு. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா யான் ஹஸ்பண்ட் யானை சீட் பண்ணிருப்பாங்க. அந்த கோவத்துல அவர் இருக்கிற வீட்டுல ஃபயர் வச்சிடுறாங்க. பட் அந்த ஃபயர் பக்கத்துல உள்ள எல்லா ஹவுஸ்லயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். இந்த இன்சிடென்ட்ல நிறைய பீப்புள் சஃபர் ஆயிருப்பாங்க. பட் ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் சர்வே ஆயிருப்பான். அந்த சின்ன பையனுக்காக யான் நிறைய லெட்டர்ஸ் பிரசன்ட்ல எழுதிருப்பாங்க. இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் சோட்ட கொடுத்து இப்ப அந்த பையன் கொஞ்சம் வளர்ந்துருப்பான். நீ எனக்காக இந்த லெட்டர்ஸ் அந்த பையன்ட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ யான்ட்ட ஓகே சொல்லியிருப்பாங்க. நாட்கள் போக போக யான் இறந்துருவாங்க. இப்போ 2020ல சோ பிரசன்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகுறாங்க. இங்க குவான் காமிக்கிறாங்க. குவான் நல்லா வளர்ந்துட்டான். கார் த்ராஷிங் கிடைக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். பொலிட்டீஷியன் கிம் ஜோன் கூட இப்ப ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாரு. யுனைடெட் பார்ட்டில மெம்பரா இருக்காரு. கிம் ஜோன் அவங்க செக்ரட்டரிட்ட ஆப்போசிட் பார்ட்டி மெம்பர் மின் அவரை பத்தின டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண சொல்றாரு. கிம் ஜோன் செக்ரட்டரி இந்த வேலைக்காக ஒரு யங்கஸ்ட் டீம்மேட் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அது குவான். குவான் மின்னோட ஸ்கூலுக்கு போறாரு. அங்க பிரின்சிபல் ஆபீஸ்ல உள்ள சேஃப்ல ஒரு சில போட்டோ மட்டும் எடுத்து வர்றாரு. அதை செக்ரட்டரிட்ட கொடுத்து கொஞ்சம் கேஷ் வாங்கிக்கிறாரு. பிரிசன்ல இருந்து ரிலீஸ் ஆன சோ தனியா பஸ்ல போயிட்டு இருக்காங்க. அந்த பஸ் போற ஸ்பீடுக்கே குவானும் பைக் ஓட்டிட்டு வர்றான். சோ பஸ்ல இருந்து இறங்கி அவங்க பையனோட நினைவிடத்துக்கு போய் அவனோட ஸ்பெண்ட் பண்ண டைமை யோசிச்சு பாக்குறாங்க. குவானும் அவனோட பேரண்ட்ஸோட நினைவிடத்தை பாக்குறதுக்காக வந்திருப்பான். 2 பேருமே ரொம்ப நேரமா அங்கதான் இருப்பாங்க. இப்போ அந்த பிளேஸ்ல மழை பெய்யுது. குவான் அவனோட அம்ப்ரெல்லாவை சோ நனையாம இருக்கிறதுக்காக அவங்களுக்காக பிடிச்சிருப்பான். சோ குவானை கவனிக்காம அப்படியே நடந்து போவாங்க. குவான் அவனுடைய அம்ப்ரெல்லாவை சோக்காக கொடுப்பான். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன். தேங்க்யூ.